ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தீர்க்கப்படக்கூடிய ஒரு ஆரம்ப நாள் இன்று. இந்த நோயினால நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். ஆனா கடவுள் ஒரு வழியை உங்களுக்கு சொல்றார். அந்த வழிகளை நீங்க இதுவரைக்கும் கடைபிடிக்கல, அந்த வழியில நீங்க போகல. நீங்க பண்ணது எல்லாமே பிரார்த்தனை செஞ்சீங்க அவர் முன்னாடி. ஆனா அப்படி இருந்தும் அந்த நோயுடைய ஆதிக்கம் குறையல. ஒரு எதிராளியை அடிச்சு விரட்டணும் அப்படின்னா பலமானவனா இருந்தாதான் அவனை விரட்ட முடியும். ஆனா நம்ம பலகீனமா இருக்கும்போது அந்த கஷ்டத்தை கொடுக்கிறவனை விரட்ட முடியாது. அவன் திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுத்து மேலும் மேலும் பலகீனமாக்குவான். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நோய் வந்துச்சு, அந்த நோய் வந்ததுல இருந்து பல நோய்கள் பெருகுச்சு. இன்னைக்கு உடல் ரீதியா மன ரீதியா நம்ம சோர்வு அடைஞ்சிருக்கோம். அதுக்கு எத்தனையோ பிரார்த்தனை முறைகளை ஃபாலோ பண்ணோம், பட் எதுவுமே நடக்கல. ஆனா இனி நடக்க போற விஷயத்தை பார்த்து நீங்க வியக்க போறீங்க. எத்தனை பேருக்கு சாயப்பா தன் தலைகளை வைத்து இந்த ஆரோக்கியத்தை நிச்சயமா கொடுப்பாருன்னு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அத்தனை பேர் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் 7 நாளைக்கு செய்யணும். அது ஒரே நேரத்தில் செய்யணும். நீங்க காலையில 8 மணிக்குள்ள இதை செய்யணும். 8 மணிக்குள்ள செய்யணும். குறைஞ்சது 10 வரிகள். நான் 5 வரிகளை மட்டும் சொல்றேன், மீதி இருக்கக்கூடிய 5 வரிகளை நீங்க ஆட் பண்ணுங்க. 10 வரிகளை தினமும் காலையில 7லேருந்து 8 மணிக்குள்ள, நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி 8 மணிக்குள்ள ஒரே நேரத்தில் ஃபாலோ பண்ணணும். அதே போல அன்னைக்கு இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் நேரம் ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு 10 மணிக்குன்னா அந்த 10 மணிக்கு அந்த 7 நாட்களுக்கும் நீங்கள் அதை தான் செய்யணும். ரைட், அதை செஞ்சு தான் ஆகணும். அதை செஞ்சாதான் உங்களுக்கு அதில் இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இப்போ தினந்தோறும் காலையில் 10 வரிகள் இதை சொல்லும்போது உங்கள் நோய்கள் தீரும்ன்ற நம்பிக்கையோட அதை நீங்கள் சொல்லணும். என்னென்ன வரிகள் தெரியுமா? உங்களுடைய ஆரோக்கியம் பெருக போகிறது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உபத்திரங்களும் கடவுள் எடுத்து போடுறாரு. உங்களுடைய தெம்பும் தைரியமும் அதிகரிச்சிருக்குது. உடல் ரீதியாக தாக்கப்பட்ட அத்தனை காயங்களும் அதற்கு மருந்துகளை சாயப்பா போட்டுக்கிட்டு இருக்காரு. இனி என்னோட வாழ்க்கையில் ஆரோக்கியத்தோட நான் செயல்படுவேன். இது மாதிரி 10 வார்த்தைகள் தினந்தோறும் காலையில் ஒரே நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி படுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரே நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தைரியமாக சொல்லுங்க. எப்படி? தைரியமாக நம்பிக்கையோட சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அடுத்த 7 நாளைக்கு அப்புறம் உங்கள் உடம்பை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயின் தாக்கம் 25% ரெடியூஸ் ஆகும்.
நான் சொல்கிற மாதிரி நம்பிக்கையோட தைரியத்தோட நீங்கள் முன் மொழியணும். 10 வரிகள் 10 வரிகள். நான் சொன்னது 5 இல்லை 6 இருக்கலாம், இன்னும் 5 போட்டுக்கோங்க. ஆழ் மனசுல இருந்து சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனையோ நோய்கள் இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், லட்ச நோய்கள் இருக்கட்டும், கோடி நோய்கள் இருக்கட்டும், இந்த லட்ச நோய்க்கும் கோடி நோய்க்கும் மருந்துகள் இன்று இரவு. ரைட்? இந்த பதிவை கேட்ட அத்தனை பேரும் சாயப்பா கிட்ட நான் இந்த சொன்ன 10 வரிகளை நீங்கள் சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு சாயப்பா மருத்துவராக இருந்து மருந்துகள் தடவுவார் அந்த நோயின் மீது. இப்போ வந்திருக்கக்கூடிய நோய் உங்களுக்கு வெகு விரைவில் குணமடையும். ரைட்? அடுத்து இது மனரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது உங்களுக்கு மறுபடியும் அந்த நோய்கள், அந்த 7 நாள் இருக்கு இல்லையா, அந்த 7 நாட்களில் முதல் நாட்களில் திரும்பவும் உங்களுக்கு தலைவலி வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. என்ன தெரியுமா பண்ணணும்? வெந்நீர் குடிக்கணும். வெந்நீர் தான் இதுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து. அந்த வெந்நீரை பிரார்த்தனை பண்ணி குடிங்க. ஓகே, பிரார்த்தனை பண்ணி குடிங்க. அது வெதுன்னு குடிங்க. இல்லை ரொம்ப இப்படி காஃபி டீ குடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்கணும் அப்படி குடிங்க. அந்த குடிக்கும்போது உங்களுடைய அந்த வலி குறையுதுன்னு நினச்சி அந்த வெந்நீரை குடிக்கணும். கடைன்னு எடுத்து ஊற்றிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருந்தால் இட்ஸ் அ பெஸ்ட். ஓகே, ஏன்னா வெது தண்ணியை நம்ம என்ன பண்ணுவோம், சட்டுன்னு உள்ளே முழுங்குவோம். அப்படி இல்லை, பொறுமையாக சிப் பண்ணி. காஃபி எப்படி குடிப்போம்? தூக்கி குடிப்போமா? சில பேர் தூக்கி குடிக்கலாம். மோஸ்ட்லி எப்படி குடிப்போம்? சிப் பண்ணி குடிப்போம். அது மாதிரி சிப் பண்ணி மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளிவிடணும். நீங்கள் தண்ணி குடிக்கும்போது மூச்சை உள்ளே இழுத்து குடிக்கணும். குடித்ததுக்கப்புறம் வெளியில் மூச்சை ரிலாக்ஸ்டாக விடணும். இந்த நோய்களை சாயப்பா இந்த வெந்நீரின் மூலமாக, புரிஞ்சுக்கோங்க, வெந்நீரின் மூலமாக அதை தீர்ப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த மாதிரி வலிகள் வரும்போது மட்டும்தான் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் வலிகள் வரும்போது இந்த வெந்நீரை சூடாக குடிச்சே ஆகணும். அந்த 2 நிமிஷமாவது அந்த நோய்கள் எனக்கு தீருதுன்ற நம்பிக்கையோட நீங்கள் குடிக்கணும். அந்த வெந்நீர் தான் கடவுள் கொடுத்த ஒரு மருந்து. அது கடவுளால் அரைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து. ஸோ இந்த வெந்நீர் மிக மிக முக்கியமாக இனி அன்பே சாய் குடும்பத்தில் சேரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்போது இந்த வெந்நீரை குடித்தாலும் சரியாயிடுமா, அடப்போப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 24 மணி நேரமும் வெந்நீரை வச்சு குடித்தாலும் சரி, இல்லை சாயப்பாவே நேரடியாக ஏதோ இந்த மருந்தெல்லாம் கொடுத்தாலும் சரி, தீராது. அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் இங்கே நோய்கள் குணமாகுதோ இல்லை அதிகரிக்குதோன்றதை பொறுத்து இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், 2 விஷயம் சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன விஷயம்? காலையில் எழுந்திரிச்ச உடனே 10 வரிகள், தூங்கும்போதும் 10 வரிகள். இந்த பதிவு முடிஞ்சதுலேருந்தே கவுண்ட் ஸ்டார்ட். 7 நாள், இன்றையிலேருந்து 7 நாட்கள். ஓகேங்களா? இன்றையிலேருந்து 7 நாட்கள். இப்போ 2 விஷயத்த சொல்லியாச்சு. ஒன்று, அந்த 10 வரிகள் சொல்லணும். அடுத்தது, எப்பெல்லாம் உங்களுக்கு தலைவலி இருக்குதோ, இல்லை உங்களுக்கு மயக்கம் இருக்குதோ, இல்லை உங்களுக்கு படபடப்பு இருக்குதோ, இல்லை உங்களுக்கு தலை சுத்தல் இருக்கோ, இல்லை உங்கள் உடம்பு ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதோ, இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குதோ, அப்பொழுது எல்லாமே இந்த வெந்நீர் மருந்தாக்கப்படும். இது கடவுளுடைய பிரார்த்தனையின் ஒரு வழிபாட்டு முறை. ஏன்னா இது எப்படிங்க இது சொன்னால் நடக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த பதிவை ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியாதுங்க. இப்போ ஒவ்வொன்றா வருது. ஓகே, ஸோ வெந்நீர் குடிங்க.
அதில் உதி போட வேண்டாம். ஏன்னா வெந்நீரில் வந்து உதி போடும்போது சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரலாம். அதனால் அது தேவையே இல்லை. அதே போல் உதி, இந்த உதி என்ன பண்ணணும்னா காலையிலையும் நைட்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலையிலையும் நைட்டும் பச்சை தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை, ரைட், ஒரே ஒரு சிட்டிகை, அந்த சிட்டிகையில் போட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு இருக்கக்கூடிய சோர்வுகளை இந்த உதி நீர் ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லி காலையிலையும் இரவையும் நீங்கள் குடிக்கணும். ரைட், இந்த உதி நீர் மிக 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 முக்கியம். சும்மா எடுத்த உடனே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு கமிட்மெண்ட்டுக்காக இதை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் செஞ்சிடக்கூடாது. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஏன்னா பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உதியை போட்டு டக்குன்னு குடிச்சிடறாங்க. என்ன அர்த்தம்? ஒன்றுமே அர்த்தமே இல்லை. யாரை ஏமாத்துறதுக்கு அப்படி குடிக்கிறீங்க? அப்போ அந்த சிட்டிகை கொடுத்து ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க ஜி. அந்த பிரார்த்தனை பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கும் என்னமோ ஓகே குடிச்சாச்சு, நோய் தீரலையே, இது மாதிரி எதிர் கேள்விகளாக வரும். சாய்ராம் சொன்னாங்க, சாய்ராம் நீங்கள் வந்து அன்னைக்கே சொன்னீங்க உதி குடித்தா சரியாயிடும்னு, குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் சரியாகலையே. நான் கேட்டேன் எப்படி குடிக்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து இது மாதிரி தண்ணியில் போட்டு குடிப்பேன். சரி, குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? இல்லை எனக்கு புரியலைங்க, குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதான் தண்ணி இருக்குது, தண்ணியில் குடிக்கிறேன். நான் திருப்பி 3 தடவை கேட்குறேன், 3 தடவையும் சேம் ஆன்சர். அதில் வந்து அவங்க அதை சொல்லவே இல்லை, அவங்க வந்து புரியல அவங்களுக்கு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் குடிக்கிறது வந்து சூப்பர், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த உதி நீரை எப்படி குடிக்கணும் அப்படின்னா, சாயப்பா முன்னாடி நின்று ஒரு 30 செகண்டில் இருந்து 1 மினிட் வரைக்கும் கண்களை மூடி பிரார்த்தனை செஞ்சு இந்த உதி என்னோட நோயை தீர்க்கட்டும்னு சொல்லணும். இல்லை இந்த உதி எனக்கு ஆரோக்கியத்தை பெருக்கட்டும்னு சொல்லணும். இந்த உதி என்னுடைய சோர்வை அகற்றணும்னு சொல்லணும். இல்லை இந்த உதி மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை எடுத்து போடட்டும்னு சொல்லணும். இப்படி ப்ரே பண்ணி குடிச்சிங்களா இல்லை லபக்குன்னு குடிச்சிட்டிங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க லபக்குன்னு குடிச்சிட்டேன். பாருங்க, இப்படிலாம் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்களாம், பிரார்த்தனையே இல்லாமல் பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறணும். இன்னைக்கு காலையில் ஒரு ஆடியோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன், அந்த ஆடியோவில் இதுதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். வேலை செய்ய பிடிக்காது ஆனால் காசு வேணும், வேலை செய்ய பிடிக்காது ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், வேலை செய்ய பிடிக்காது ஆனால் நினைச்ச பொருள் வாங்கணும். எங்க வேலை செஞ்சால் காசு கிடைக்கும், காசு இருந்தால் பொருள் வாங்கலாம். அப்போ காசை நேசிக்கிறவங்க வேலையும் நேசிக்கணும். வேலையை வெறுத்து காசை நேசிக்கிற இடத்துல இருக்கிறதால தான் இங்கே யாருமே முன்னுக்கு வர முடியல இந்த நிமிஷம் வரைக்கும். இதாவது உங்களுக்கு புரியுதா? இல்லை இதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும்னா கூட சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம், கொடுக்கலாம். எத்தனை ஆடியோ வேணாலும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தையும் நாம் வந்து எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்னு யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி இப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயமும் இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ சொன்னதில் 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 10 வரிகளை காலையிலையும் இரவும் சொல்லணும். 2வது, நம்ம உடல் ரீதியாக அதை பாதிக்கப்பட்டிருந்தா வெந்நீர். இப்போது வெந்நீர் ஒருத்தர் எத்தனை தடவை குடிக்கலான்னு கேட்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்போ வலி வருதோ அப்போ குடிக்கணும். இல்லை வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா 1/2 ஹவருக்கு ஒரு தடவை குடிக்க வேண்டும். 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சின்ன டம்ளரில் வெந்நீர் குடிக்கணும். அந்த வெந்நீரை என்ன மாதிரி சொல்லணும்? இது மருந்து, இது மருந்து, இந்த மருந்து சாயப்பா எனக்கு கொடுக்கப்பட்டது, அதனால் இந்த மருந்தை நான் குடித்து அதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். 3வது, காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் உதி நீர், அந்த உதி நீரை எப்படி சொல்லி குடிக்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இப்போ என்கிட்ட உதி இல்லைங்க, என்னங்க பண்ணுறது? உதி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று
ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நாட்டு சர்க்கரை இல்லை கற்கண்டு ஏதாவது ஒன்று, ஆனால் சுகர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணணும். அந்த மிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுடைய அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. உதி இல்லைன்னா நடக்காதா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எதுவுமே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது தான். அதனால் துளசியை செடியாக இருக்கட்டும், இல்லை சின்னதாக ஒரு கற்கண்டாக இருக்கட்டும், இல்லை சர்க்கரை ஒரு சிட்டிகை, இல்லை நாட்டு சர்க்கரை, எது தண்ணியில் போட்டு இது பண்ண முடியுமோ அது நோ இஷ்யூஸ், அதை நீங்கள் செய்யுங்க. பட் ஏதாவது ஒன்று தண்ணியோட, ஆனால் தண்ணி இருக்கணும். காஃபிலாம் நினச்செல்லாம் குடிக்கக்கூடாது, டீ நினச்சி குடிக்கக்கூடாது, பட் தண்ணி. ஏன்னா இந்த வாட்டர் அப்படின்றது ஃபுல் எனர்ஜெட்டிக். எல்லா மதத்திலையும் இந்த தண்ணீர் இறைவனுக்கு முக்கிய பங்காற்றுறது. எல்லா மதத்திலையும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், இல்லை இந்துவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த தண்ணி. அதுதான் நம்ம இந்து கோயில் எல்லாம் தீர்த்தம் கொடுப்பாங்க, கவனிச்சிங்களா? அது மாதிரி இல்லைன்னா ஏலக்காய் கூட போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று. இந்த 3 விஷயத்தை தொடர்ந்து நாம் செய்ய 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 அடுத்த 7 நாட்களில் உங்கள் முகத்தில் கூட அந்த பளிச்சு தன்மை வரும். இங்கே நிறைய பேருக்கு நோயோட முத்துதல் ஜாஸ்தியாக இருக்கிறதால முகமே பார்த்திங்கன்னா பொலிவிழந்து காணப்படும். இப்போ 2 நாள் நம்ம தூங்கலைன்னா, எப்பேற்பட்ட ஆளாக கூட இருக்கட்டும், 2 நாள் தூங்கலைன்னா 3ஆவது நாள் கண்ணெல்லாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். என்னையே கூட சில இடத்துல ஷார்ட்ஸ் நம்ம போடும்போது, அன்பை சாயில் ஷார்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. சில பேர்லாம் ரொம்ப தனிப்பட்ட முறையில், தம்பி என்னப்பா இவ்வளோ டயர்டாக இருக்கே, நான் நினச்சேன் எப்படா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஏன் வீடியோ நம்ம கொடுக்குறோன்னா, ஏதோ ஒரு இது ஓகே இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அதாவது எனக்கு ஒரு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் உங்களை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆடியோவை தாண்டி ஒரு ஃபேஸ் நான் உங்களை பார்க்கும்போது அந்த பார்க்கறதால எனக்கு மகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல். அதனால தான் சொல்கிறேன், உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதை நாம் சரி பண்ணணும். இது ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இது 50%, ரைட்? 50% இது ஒர்க் அவுட். அடுத்த 50% இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது அதாவது கடவுள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இறைபக்தி ப்ளஸ் நம்மளுடைய உழைப்பு, இந்த ரெண்டும் இருக்கும்போது 100%. அப்போ இது 50%. இன்னொரு 50% மனதை என்றும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். மனதில் தேவைப்படாத விஷயத்தை, குழப்பத்தை உண்டு பண்ணிக்காத. இதையெல்லாம் செய்யும்போது நாம் இந்த 50% பண்ணோமே, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லாதது போல் நம்ம உடலையும் மனதையும் வச்சுக்கணும். நல்ல இயற்கையை ரசிங்க. காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக, கொஞ்சம் அந்த மரத்தை பாருங்கள், இந்த புறா, குருவி, காக்கா, கிளிகள், நம்ம வீட்டு பக்கம் அந்த மயில் கூட வரும், மயில் வரும், நல்ல நாட்டியம் போடும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கூட நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பெரிய குருவி கூண்டு, ஒரு 8 குருவிங்க, அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஆக்டிவாக. ஒரு புதினா போட்டாலோ, இல்லை ஒரு கொத்தமல்லி போட்டாலோ, இல்லை ஒரு கருவேப்பிலை போட்டாலோ ஒரு 10 நிமிஷம் பார்த்தா அவ்வளோ மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா நாமளும் 5 அறிவாக இருந்து தானே 6வது அறிவுக்கு வந்திருப்போம். ஸோ நாமளும் அப்படி தான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருப்போம். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பேரானந்தமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சான்ஸே கிடையாது. அப்புறம் நம்ம பால்கனியில் ஒரு 4-5 செடிஸ் வச்சுருக்கோம். அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த செடிங்க கூட அந்த செடிகளை ரசிக்கிறது. ஸோ மனுஷன் என்னைக்கு ரசிக்கிறத நிறுத்தினானோ அவனுக்கு நோய்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னுவாங்க. மனிதன் இயற்கையை சொல்கிறேன், இயற்கையை ரசிக்கிறதை என்னைக்கு நிறுத்தினானோ அவனுக்கு நோய்கள் பெருகிடுச்சு. இது உண்மை.
நான் சும்மா பொய் சொல்லலை. இயற்கையை ரசித்து பாருங்கள், இயற்கையோடு வாழ்ந்து பாருங்களேன். அத்தனை உயிரினங்களும் உங்களுக்கு நண்பனாக இருக்கட்டும். உண்மையிலே சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரியவர் வந்து நான் வாக்கிங் போகிற இடத்துல நாய்ங்களுக்கு பிஸ்கட் போட்டார்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, எவ்வளோ அழகாக அந்த நாய்ங்க வந்து அப்படின்னு. அப்போ வந்து பார்க்கும்போது அவ்வளோ பயங்கர ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. அது செம்ம ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து ஒரு 3 பிஸ்கட் பாக்கெட், ஒரு பிஸ்கட் 5 ரூபா, 15 ரூபா. ஓகே, நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அதை குறைச்சிக்கலாமே. ஏதாவது ஒன்று செலவு பண்ணால் ஏதோ ஒன்று குறைக்கணும்ல. அப்போ அதை வந்து நம்ம இதை குறைச்சிக்கிட்டோம், அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ என்ன ஆகுது, அங்கே ஒரு 3 நாய்ங்க இருக்குது, நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு 3 நாய்ங்க இருக்குது, ரோட்டில் ஒரு 3 நாய்ங்க, ஒரு பேட்சுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு. அப்போது அது அது கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அப்போ எல்லா உறவுகளையும் நம்ம நேசிக்கணும், எல்லா உயிரினத்தையும் நம்ம நேசிக்கிறோம். அது பசி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வழி மாறிடுச்சு. அங்கே ஒரு 3-4 நாய்ங்க. எனக்கு என்னமோ ஐயோ இந்த நாய்ங்கெல்லாம் பார்த்தா இந்த ஆட்டை என்ன பண்ணுமோ, கொதறிடுமோன்னு. ஆடு பயந்து அது வந்து அங்கே மனுஷாலே இல்லை, நானும் விவசாயம் மட்டும்தான் நடக்கிறோம். அப்போது அந்த நாய்ங்களை பார்த்து அந்த ஆடு எங்கள் கூடவே வருது, குடுன்னு வருது. அதுக்கு வந்து வழி தெரியாமல் வந்துருச்சு, எங்கேயோ வந்துருச்சு, எங்கேயோ போக வேண்டியது எங்கே வந்துருச்சு போல இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது, எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அந்த ஆடு என்னையே பார்த்துட்டு வருது, பின்னாடி வருது. நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கெல்லாம் வருது. இந்த 4 நாய்ங்க இருக்குது, அந்த நாய்ங்க கூட இதை பார்த்த உடனே அதுங்க பயந்துருச்சுங்க. இந்த ஆட்டுக்கும் வந்து ரொம்ப பயம், ரொம்ப பதட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது வந்து மோஷன் போகுது, பாத்ரூம் போகுது, நிமிஷத்துக்கு நிமிஷம். ஐயோ என்னடா அது, குழந்தை ரொம்ப பயப்படுது. அது மேலே பாருங்கள், அது குழந்தையாக தெரியுது. அந்த ஆடு மட்டன் கறி சாப்பிட்றோம், அது வேறு. ஆனால் அப்போ அந்த ஆடை பார்க்கும்போது இதையாடா வெட்டி சாப்பிட்டோன்னமோ, பாவண்டா இது அப்படின்ற மாதிரி. ஸோ வள்ளலார் சொல்கிற மாதிரி தான், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன மாதிரி அவர் மகான் இரக்கத்தன் உருவம். ஆனால் நம்மளால் அப்படி இருக்கணும், கடவுள் வந்து இருக்க வைப்பார்ன்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. ஸோ முதல்ல எல்லா உயிரினத்து மேலேயும் அன்பு வைக்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்குதுன்னும் போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. கடைசியில் இந்த ஆட்டுக்கு நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, அது சேஃபாக போய் சேர்ந்துருச்சு. கடவுளுக்கு நன்றிகளை நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இயற்கையை ரசிக்கிறோம், இயற்கை கொடுக்கக்கூடிய அத்தனை 5 அறிவு உயிரினங்கள்லாம் நமக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கும்போது மனசில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் நமக்கு குறையுது. அடுத்தவங்களை பார்த்து இவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்களே, நம்மளால் வாழ முடியல என்ற பொறாமைத்தனமும் அகல்கிறது. எல்லாமே ஒன்றா நடக்குது பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் அ பாசிபிள். ஏன்னா உங்களுடைய லவ், உங்களுடைய ஸ்ப்ரெட் ஜாஸ்தி பண்ண உங்களை இந்த உலகத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ எந்த பலனை எதிர்பார்க்காம நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பவர் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது, எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஸோ அதுதான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேணும், அதை தான் நீங்கள் கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 3 ப்ரொசீஜர். செகண்ட் பாயிண்ட் வந்து உன்னை நேசி, உலகத்தை நேசி, இயற்கையை நேசி, எல்லாத்தையும் விரும்பு. பட் பலனை எதிர்பார்க்காம உன் மனசு, உன் உடல் இருக்கட்டும். நாய்க்கு பிஸ்கட்டு போட்டால் எனக்கு கருமா குறைக்குன்னு நாய்க்கு பிஸ்கட்டை போடக்கூடாது. அப்படி போட்டால் எதை கணக்கு வச்சு செய்கிறோமோ அது கணக்கே இல்லாமல் போயிடும். கணக்கு இல்லாமல் செய்யும்போது தான் அது கணக்குக்கு வரும். புரியுதா? கணக்கோடு செஞ்சிங்கன்னா அது கடவுள் கணக்கு வச்சுக்க மாட்டார், வரவு செலவில் வச்சுக்க மாட்டார். ஒரு கணத்தில் வந்து காசை தூக்கி போட்ட மாதிரி அனாமத்து கணக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ அதுக்கு சில பேராக வச்சுருக்காங்க, காந்தி கணக்குன்னு. அது என்ன தெரியல, அது காந்தி கணக்குன்னு எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் யாரோ சொல்லுங்கள். ஆனால் கணக்கில்லாமல் உதவிகள் நீங்கள் பிறருக்கு செய்யும்போதோ, கணக்கில்லாமல் கணக்கில்லாத அன்புகளை நீங்கள் வாரி வாரி கொடுக்கும்போதோ கடவுள் கணக்கு வச்சுக்கிறார். அங்கே கடவுள் வந்து எப்படி கணக்கு வச்சுக்கிறார்? வரவில் வச்சுக்கிறார், எல்லாத்தையும் வரவில் வச்சுக்கிறார். அதனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. அது
அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் எப்படி கவனிக்கிறாரு பாருங்க. அப்போ கடவுள் இடத்துல நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புலப்படும். அப்போ கடவுள் இடத்துல இருந்து யோசித்து பார்க்குற அளவுக்கு நாம் கடவுளை புரிஞ்சுருக்கோமா அப்படின்னா அதுதான் இங்கே இல்லை. நாம் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் 10 ரூபாய்க்கு சூடம் ஏற்றுறதும், ஒரு எலுமிச்சம்பழம் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து படைச்சி அதை வீட்டுக்கு ஏற்று வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வாசலில் கட்டி அந்த பழத்தை சாப்பிட்றதும் தான் பக்தின்னு நினைக்கிறோம். இவ்வளோதான் நாம் கடவுளை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவரால் படைக்கப்பட்டது அவருக்கே கொடுக்கறதால என்ன? ஒன்றுமே இல்லையே. அப்போது அவர் வேறு ஒன்றை எதிர்பார்க்குறார். என்ன தெரியுமா? தான் படைத்த உயிரினத்தின் மேலே இவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறான், இவன் எப்படி பாசத்தை கொடுக்குறான், எல்லா உயிரினத்தையும் எப்படி இவன் பார்க்குறான், இதை பொறுத்து தான் அது நடக்குது. இதெல்லாம் கடவுளோட கணக்கு. அதான் நான் சொல்கிறேனே, இதெல்லாம் பெரிய ரகசியங்கள்லாம் இல்லை. கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்போ நம்ம லைஃப்பில் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் கேட்கும்போது, அதை யோசிக்கும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலே ஏற்படும். புரிதல் ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் சுயநலமின்றி வாழக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்தது, அதுதான் உகந்தது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இதே மாதிரி தான் ஒரு போராட்டமாகவே இருக்கும். அதில் ஒரு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த பதிவில் சொல்லப்பட்டதை மறுபடியும் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், திரும்ப சொல்கிறேன். ஸோ தினந்தோறும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது 10 வரிகளை சொல்லணும். 2வது, வெந்நீரை நாம் இப்படி கடவுள் முன்னாடி நின்று அதை குடிக்கணும். ஸோ வெந்நீர் தான் இந்த நோயையே தீர்க்க போகக்கூடிய ஒரு மருந்தாக அன்பே சாய் குடும்பத்துக்கு வரப்போகுது. 7 நாட்கள் இந்த பதிவை நாம் தொடர்ந்து செய்யணும். அடுத்தது உதி, காலையிலையும் இரவும் உதி எப்படி குடிக்கணும் அப்படின்றதையும் எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். அடுத்தது உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளவு பெரிய ஒரு மனசில் இருக்கக்கூடிய பாரத்தையும் வச்சுக்காமல் இருக்கணும்னா அதுக்கு இயற்கையை நேசிக்கணும். கடவுள் படைத்த அனைத்து உயிரினத்தின் மேலேயும் அன்போடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்ததுனாவே உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நோய்களும் அடுத்த 7 நாட்களில் இருந்து குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து வருஷம் பூரா நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நோயில்லாத பெரு வாழ்க்கை வாழ்வீர்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேக்கரி அப்படின்றத மறந்துடுங்க, இந்த காஃபி டீன்றதை குறைச்சிடுங்க. ஸோ காஃபியை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு 4 காஃபி 5 காஃபி குடிக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே உங்களுக்கு இதாகிடும். அதனால் 2 காஃபி 1 டீ அது மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பாதியாக குறைச்சிக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குதோ, டீ குடிக்கணும் போல் இருக்குதோ, அப்போல்லாம் நல்ல ஹீட் வாட்டர் நல்லா அழகாக குடிங்க. அது எல்லாத்துக்கும் மருந்தாக்கப்படும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.